ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மென்ஸ் ஃபேஷன் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்றது தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எஸ், ஒரு ஷர்ட்டை எப்படி அயன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் நான் கைடு சொல்லிடுவேன். அண்ட் இந்த டாப்பிக் உங்கள் எல்லாருக்கும் கேட்ட உடனே கொஞ்சம் சில்லியான ஒரு டாபிக் மாதிரி தான் இருக்கும். பட் நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஒரு ஆள் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறதே நம்மளோட அவுட்ஃபிட்ஸை பேஸ் பண்ணி தான். அது ஒரு ஜாப் இன்டர்வியூனாலும் சரி, இல்லை ஒரு பொண்ணுக்கு நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு நம்மளை ஓகே சொல்கிறது வரைக்கும் நம்மளோட அவுட்ஃபிட்ஸில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண முக்கியமான ரீசன், நீங்கள் ஓட்டோல ஷர்ட் வாங்கினாலும் சரி, இல்லை லூயிஸ் பிலிப்பு, ஸோ நிறைய நேம்ஸ் இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. எந்த பிராண்டில் எவ்வளோ மணி இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு ஷர்ட் வாங்கினாலும், அது கேஷுவல் ஷர்ட்னாலும் சரி, ஃபார்மல் ஷர்ட்னாலும் சரி, அது கசங்கி இருந்துச்சுன்னா அந்த ஷர்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ ஒரு ஜாப் இன்டர்வியூ போனாலும் நம்ம வந்து ஷர்ட் அயன் பண்ணிட்டு தான் போகணும். இல்லை நார்மலாக கேஷுவலாக நம்ம ஸ்கூலு, காலேஜ், ஆஃபீஸ்க்கு கேஷுவல் ஷர்ட் போனாலும் நம்ம வந்து சின்னதாக ஒரு 5 மினிட்ஸ் அயன் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்மளோட அவுட்ஃபிட் பார்க்கறதுக்கு ஷார்ப்பாக இருக்கும். அண்ட் நீங்கள் எல்லோரும் வந்து MFT சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ மற்றவங்கலேருந்து நம்ம கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும், நம்மளோட ஸ்டைல் கொஞ்சம் யூனிக்காக ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். அண்ட் எனக்கு அயன் பண்ணவே தெரியாது ப்ரோ அப்படின்னா யாரும் கவலைப்படாதீங்க, நான் பேசிக்கில் இருந்தால் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கைட். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன வேணும்னு நான் சொல்லிடுறேன். ஒரு ஸ்ப்ரே பாட்டில், ரெண்டாவது அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல அயன் பாக்ஸ், மூணாவது ஒரு டேபிள், ஒரு நீட்டான டேபிள் நமக்கு வேணும். ஸோ அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஷர்ட்டில், அயன் பண்ண போகிற ஷர்ட்டில் ஏதாச்சும் கரை இருக்கா, ஏதாச்சும் மார்க் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அழுக்கோட சேர்த்து நம்ம அயன் பண்ணோன்னா அது வந்து ஷர்ட்டில் மற்ற ஏரியாலையும் ஸ்ப்ரெட் ஆயிரும், அண்ட் துவைச்சா கூட போகாது. ஸோ ஏதாச்சும் கரை இருக்கா அப்படின்றத 1-2 தடவை பாருங்கள். ரெண்டாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம அயன் பண்ண போகிற ஷர்ட்டோட மெட்டீரியல், பாலியஸ்டரா, காட்டனா, லினன் காட்டனா, இல்லை ப்ரஷ்டு காட்டனா அப்படின்னு. இது ஏன் சொல்கிறேன்னா, நம்ம மெட்டீரியல் தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து ஹீட் செட் பண்ண முடியும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு டிப் சொல்கிறேன். லினன் காட்டன் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் ஹீட் செட் பண்ணணும். உல்லு சில்க் அப்படின்னா மீடியம், பாலியஸ்டர் மெட்டீரியல்னா இருக்கிறதுலேயே லோ ஹீட் டெம்பரேச்சர் வச்சு நம்ம அயன் பண்ணணும். எனக்கு வந்து என்னோட ஷர்ட்டோட மெட்டீரியல் என்னன்னே தெரியல, நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா இருக்கிறதுலேயே லோயஸ்ட் ஹீட் செட்டிங் வச்சு ஃபஸ்ட்டு அயன் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் சுளுக்கு எதுவும் போகல அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஹீட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே ஃபுல் ஹீட்டில் நீங்கள் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட ஷர்ட் வந்து பாழாக போயிடும். ஏன்னா இந்த தப்பை நான் நிறைய பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நைலானுக்கு எந்த மாதிரி ஹீட் செட் பண்ணணும், சில்க் அப்படின்னா எந்த மாதிரி ஹீட் பண்ணணும், உள்ளுக்கு, காட்டனுக்கு, லினன் காட்டனுக்கெல்லாம் வந்து அவங்களே வந்து மார்க் போட்டு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஹீட் எப்படி செட் பண்ணணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் அயன் பண்ணும்போது நம்ம வந்து காலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட காலர் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன அந்த ஸ்ப்ரே பாட்டில் வச்சு ஒரு 2-3 ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணிடுங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அயன் பாக்ஸ் எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணுங்கள். ஏன்னா காலர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ ஷர்ட்டில் மற்ற ஏரியா விட இந்த காலர் ஏரியா கொஞ்சம் திக்கு. ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணி அயன் பண்ணுங்கள். 1-2 தடவை அயன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட காலர் வந்து ஸ்டிஃபாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரண்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் பேக் சைடு அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஷர்ட்டோட இன்சைடு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து ஷர்ட்டோட அவுட் சைடு, இதுவும் நான் முன்னாடியே பண்ண மாதிரி 2-3 ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணிடுங்க. அந்த ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அயன் பண்ணும்போது நம்ம வெர்டிக்கலாக பண்ணணும், ஹரிசாண்டலாக பண்ணணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஹரிசாண்டல் அயன் பண்ணிங்கன்னா இந்த காலர் ஈஸியாக அயன் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து காலரை எப்படி ஃபோல்டு பண்ணுவோமோ, ஸோ அதே மாதிரி ஃபோல்டிங் பொசிஷனில் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு அயன் பாக்ஸ் எடுத்து ஒரு 2-3 ப்ரெஸ்ஸஸ், ஒரு 2-3 ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளோட காலர் பார்க்குறதுக்கு ஸ்டிஃபாக நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்மளை பார்க்குற எல்லோரும் நம்மளோட ஃபேஸை பார்க்கும்போது கண்டிப்பாக காலரை நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட காலர் வந்து ஸ்லாபியாக சாஞ்சிட்டு இருக்காமல் ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அயன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய காலர் ஸ்டிஃபாக நிற்கிறத நீங்களே பார்க்கலாம். ஒன்ஸ் நம்ம வந்து காலர் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஷர்ட்டோட கஃப்பை அயன் பண்ணணும். இது ஏன் நான் காமிக்கிறேன்னா, மேக்ஸிமம் நம்ம அயன் பண்ணி போடுற ஷர்ட்ஸ் எல்லாமே ஃபார்மல் ஷர்ட்டாக தான் இருக்கும். ஃபார்மல் ஷர்ட் போடும்போது நம்ம எல்லோரும் அயன் பண்ணுவோம். ஸோ கஃப்பை எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் ஒமிட் பண்ணுற இடம் இதுதான். ஒன்ஸ் இன்சைடு நீங்கள் அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷர்ட்டோட கஃப்போட அவுட் சைடு பட்டனுக்கு சைடில் அயன் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டு பட்டன் மேலே அயன் பண்ணிடாதீங்க. கஃப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம ஷர்ட்டோட ஃப்ரண்ட் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா எல்லோரும் பார்க்குற ஒரு இடம் இது, இந்த ஃப்ரண்ட் சைடு. அந்த வாட்டர் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 2-3 ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணிக்கோங்க. ஷர்ட்டோட கம்ப்ளீட் ஏரியாலையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். இது ஏன் ஸ்ப்ரிங்கிள் பண்ண சொல்கிறேன்னா, நம்மளோட ஷர்ட் வந்து வெட்டாக இருக்கிறதுனால டேமேஜ் ஆகாது. அண்ட் அதே மாதிரி வெட்டாக இருக்கிற ஷர்ட் நம்ம அயன் பண்ணணும், அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். அதனால தான்.
ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடு அயன் பண்ணுறது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. ஒரு ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ் இல்லை அப்படின்னா வெர்டிக்கல் ஸ்ட்ரோக்ஸ் உங்களுக்கு வந்து எது கன்வீனியன்ட்டோ அயன் பாக்ஸ் எடுத்து அந்த டைரெக்ஷனில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பாட்டம் கீழிருந்து மேலே வரைக்கும் அயன் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் ஒமிட் பண்ணுற ஒரு ஏரியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது நம்மளோட ஃப்ரண்ட் சைடு ஷோல்டர் ஏரியா. ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பீப்புள்ஸோட அட்டென்ஷன் இருக்கும். ஸோ ஒரு இன்டர்வியூ போகிறதுனாலும் சரி, இல்லை நீங்கள் கேஷுவலாக எங்கே வெளியே போனாலும் சரி, இந்த ஏரியாவை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து இந்த ஃப்ரண்ட் சைடு ஷோல்டர் ஏரியா அயன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃப்ரண்ட் சைடு ஷோல்டர் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஷர்ட்டோட அதர் சைடு, அதாவது நம்ம இப்போ முன்னாடி வந்து பட்டன் போட்டிருக்கிற சைடு அயன் பண்ணோம். இப்போ வந்து பட்டன் இல்லாத சைடு. ஸோ பட்டன் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாகவே அயன் பண்ணிடலாம். கீழேருந்து மேலே அயன் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், பாட்டம் டு டாப் அயன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அயன் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் அயன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து ஒரு வெர்டிக்கல் ஸ்ட்ரோக், ஸோ வெர்டிக்கல் டைரெக்ஷனில் நீங்கள் பண்ணுங்கள் இந்த பிளாக்கெட் ஏரியா. ஸோ ஷர்ட்டு கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஷர்ட்டோட யோக் பார்ட்டை நம்ம வந்து அயன் பண்ணணும். ஷர்ட்டோட யோக் பார்ட் இது தான் நம்மளோட பேக் சைடு ஷோல்டர். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துலாம் அயன் பண்ண மாட்டாங்க. பட் நான் ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைடு கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்னாலும் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் காமிக்கிற இந்த ஏரியாவையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அயன் பண்ணிங்கன்னா நம்மளோட ஷர்ட் பார்க்குறதுக்கு கிறிஸ்டல் கிளியராக கிறிஸ்பாக இருக்கும். அதனால தான் யோக் நம்ம கம்ப்ளீட்டாக அயன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா ஷர்ட்டோட பேக் சைடு. ஸோ ஷர்ட்டோட பேக் சைடு தானே, இதை நம்ம அயன் பண்ணணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அயன் பண்ணணும். ஏன்னா நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து பார்த்தா நம்மளோட ஷர்ட்டில் ஏதாச்சும் சுளுக்கு இருந்துச்சுன்னா அப்படியே அது விசிபிளாக தெரியும். ஸோ எக்காரணத்தை கொண்டு பேக் சைடு பார்ட்டை நீங்கள் விட்டுடாதீங்க. ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணி அயன் பண்ணுங்கள். அண்ட் பேக் அயன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா பட்டன் இருக்காது, அதே மாதிரி நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, எந்த ஒரு ஃபோல்டுமே இல்லாதனால நம்ம ஈஸியாகவே பேக் பார்ட்டை டேபிளில் போட்டு அயன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பேக் பார்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஏரியா ஷர்ட்டோட ஸ்லீவ் தான். ஷர்ட்டோட ஸ்லீவ் நீங்கள் அயன் பண்ணும்போது நம்மளோட ஷர்ட்டோட ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 2 லேயர் இருக்கீங்க, முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக வச்சு அயன் பண்ணணும். இல்லை கொஞ்சம் ஃபோல்டடாக வச்சு அயன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு நல்லாயிருக்கும், பட் பேக் சைடு ஸ்லீவ் வந்து கசங்கிரும். ஸோ போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் ஸ்லீவோட ஃப்ரண்ட்டை நீங்கள் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஷர்ட்டோட ஸ்லீவை திருப்பி பார்த்தீங்கன்னா கூட எந்த ஒரு ஃபோல்டுமே இருக்கக்கூடாது. இப்போ வந்து அயன் பண்ணாத ஒரு ஷர்ட்டுக்கும் அயன் பண்ண ஒரு ஷர்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கிளியராகவே பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைடு சொல்லியிருக்கேன். எல்லா பிகினர்ஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் எந்த பிராண்டில் ஷர்ட் வாங்கினாலும் அயன் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஷர்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ப்ரோ டிப் சொல்கிறேன், அயன் பண்ணும்போது அந்த வீக்குக்கு தேவையான எல்லா ஷர்ட்டையும் ஒரே பேட்சில் அயன் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ மண்டே டு சாட்டர்டே நம்ம என்னென்ன ஷர்ட்ஸ் போடுறோம் கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி எடுத்து அயன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல ஹரிபரியாக பண்ணாதீங்க. அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்ஸ் நான் அந்த வீடியோவில் சேர்த்திருக்கேன். எனக்கு அயன் பண்ணவே தெரியாது ப்ரோ அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. பேசிக்காக ஒரு பிகினர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நான் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு டைம் நம்ம அயன் பண்ணும்போது ஜஸ்ட் எக்ஸ்பர்ட் மாதிரி கிறிஸ்டல் கிளியராக அயன் பண்ண முடியாது. ஸோ ஒரு 1 வீக் 2 வீக் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாகவே அயன் பண்ணிட முடியும். நம்ம வந்து இன்னும் இந்த டீனேஜ் பசங்க மாதிரி ப்ரீ டீனேஜர்ஸ் மாதிரி அம்மா என்னோட ஷர்ட் அயன் பண்ணி கொடுங்கம்மா ஸ்கூலுக்கு போட்டு போகணும் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஒன்ஸ் நம்ம அடல்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பர்சனல் கேரில் நம்ம தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணணும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் போட்டு இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த மாதிரி டாபிக்ஸ் பேசணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட டாபிக் ரிலேட்டடாக தான் நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட உங்களை வந்து பார்க்குறேன். Until that, bye from Sanju.